வணக்கம் வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அண்ணே, தேர்தலில் நீங்கள் மட்டும் போட்டியிட வேண்டாம். விஜய்க்கு ஆலோசனை சொன்ன டீம். என்ன காரணம்? 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான களம் சூடு பிடித்துள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தாவேகா தலைவர் விஜய் நேரடியாக தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று அவரது நெருக்கமான ஆலோசகர்கள் வலியுறுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கட்சியின் விபத்தையும் விஜயின் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு இந்த ராஜதந்திர நகர்வு குறித்து கட்சி மேலிடம் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. தோல்வி பயமும் பொறுப்பேற்பும். விஜயின் அரசியல் வருகை மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவரது நேரடியாக ஒரு தொகுதி போட்டியிட்டு ஒருவேளை அங்கு பின்னடைவு ஏற்பட்டால் அது ஒட்டுமொத்த கட்சியின் எதிர்காலத்தையும் பாதிக்கும் என்று அவரது ஆலோசகர்கள் கருதுகின்றனர். அது மட்டுமின்றி அவர் போட்டியிட்டு மொத்தமாக கட்சி பெரும்பான்மை பெறாமலும் போனாலும் அவருக்கு சிக்கல் ஏற்படும். தலைவர் நேரடியாக போட்டியிடும் தேர்தலில் கட்சி மொத்தமாக தோற்றால் அந்த தோல்வி தனிப்பட்ட முறையில் அவர் மீது சுமத்தப்படும். இது அவரது அரசியல் மற்றும் திரைப்பயணம் ஆகிய இரண்டிற்கும் பின்னடைவாக அமையும் என்று கட்சி நிர்வாகிகள் மட்டத்தில் பேசப்படுகிறது. மாறாக அவர் போட்டியிடாமல் ஒரு தளபதியாக மாநிலம் முழுவதும் பிரச்சாரத்தில் மட்டும் கவனம் செலுத்தினால் தேர்தல் முடிவுகள் சாதகமாக அமையாத பட்சத்திலும் அது கட்சிக்கு சாதகமாக இருக்கும். ஒருவேளை தேர்தல் தோற்றால் பெரிதாக அதை பற்றிய பேச்சுக்கள் இருக்காது. அது அடுத்தடுத்த தேர்தல்களுக்கு அவரது செல்வாக்கை சிதையாமல் பாதுகாக்கும் என்பது ஆலோசகர்களின் வாதகமாக உள்ளது. பிரசாந்த் கிஷோர் முன்வைத்த பீகார் மாடல். இந்த முடிவுக்கு முன்னுதாரணமாக பீகாரில் நடந்த பிரசாந்த் கிஷோர் கையாண்ட வியூகம் சுட்டிக்காட்டப்படுகிறது. பீகாரில் தனது சுராஜ் இயக்கத்தை வழிநடத்தும் சிராஜ் அம்மா நில தேர்தலில் நான் நேரடியாக போட்டியிடப் போவதில்லை என்பதை தெளிவுபடுத்தியிருந்தார். தன்னை ஒரு வேட்பாளராக சுருக்கிக் கொள்ளாமல் மாநிலம் முழுவதும் தழுவிய ஒரு ஒருங்கிணைப்பாளர் பிரச்சாரமாகவும் அவர் செயல்பட்டார். அதே பாணியை விஜய் பின்பற்றினால் நன்றாக இருக்கும் என்று அவருக்கு நெருக்கமான சிலர் அறிவுரை கூறியுள்ளாராம். இதனால் அவருக்கு கிடைக்கும் நன்மைகள். 234 தொகுதிகளிலும் கவனம். ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் மட்டும் முடங்கிவிடாமல் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர பிரச்சாரம் செய்ய முடியும். தேர்தல் தோல்வியடைந்தாலும் கட்சி வளர்ந்து வரும் கட்டம் என்று கடந்து செல்ல முடியும். விஜயின் தனிப்பட்ட வெற்றி தோல்வியாக அது மாறாது. கட்சி ஒரு சார்ந்த இயக்கமாக தெரியாமல் ஒரு வலுவான அமைப்பாக தோற்றமளிக்க இது உதவும். தலைமையின் முடிவு என்ன? இருப்பின் மக்களுக்காக களத்தில் இறங்கும் தலைவர் நேரடியாக போட்டியிட வேண்டும் என்று எதிர்பார்ப்பு அவரது தொண்டர்களிடையே உள்ளது. எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற திரையுலக பின்னணி கொண்ட தலைவர்கள் நேரடியாக போட்டியிட்டு வென்ற காலத்தை வரலாற்றை மாற்ற நினைப்பது ரிஸ்கானது என்றும் ஒரு தரப்பினர் எச்சரிக்கின்றனர். தற்போது தொகுதி வாரியாக பொறுப்புகளை நியமித்தலும் பூத் கமிட்டிகளை வலுப்படுத்துவதிலும் தீவிரம் காட்டி வரும் விஜய் தான் போட்டியிடுவது குறித்து இறுதி முடிவை இன்னும் அறிவிக்கவில்லை. கட்சியின் மாநில மாநாட்டிற்கு பிறகு இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் இணைந்தீர்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.